உங்க மினிஸ்டர் கதை கந்தலாயிடும். காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. மினிஸ்டரோட உயிர் தான் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வேணும். வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக உடனே ஒரு ஹெலிகாப்டர் வேணும். இல்லன்னா நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டிய உடனே இப்போ சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். ஏற்பாடு செய்யுங்க, என்னை காப்பாத்துங்க, என் உயிரை காப்பாத்துங்க. ஐயா கௌரி அம்மா. கௌரியை பத்தி நீ ஒன்றும் பேசாத. பத்திரிகை ரிப்போர்ட்டர் எவ்வளவு பொறுப்பான ஜாப் அது. அவ ஒன்றும் புரியாம குழந்தை மாதிரி ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கா நீ ரெக்கமெண்ட் பண்றியா? நீ பேசாம போ, நான் பாத்துக்கிறேன். குட் மார்னிங் டாட். குட் மார்னிங்.
இன்னைக்கு என்ன தலைப்புச் செய்திகள் பார்ப்போமா? காஃபியா? ஏய் கௌரி, இந்த ஐயோ எத்தனை நாளா நான் பத்திரிக்கை ரிப்போர்ட் ஆகணும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன். இந்த பாரு, நீங்க காபி. கொடுத்தீங்களா? முதல்ல பெர்மிஷன் கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு காஃபி கொடுப்பேன். பாரு, பத்திரிகை ரிப்போர்ட்டர் ஒரு பொறுப்புள்ள ஜாப்னு சொல்ல வந்தேன். அப்ப எனக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்களா? ஓ, பெர்மிஷன் கிராண்டட். காப்பியை கொடுமா. டிஜிபி வீட்டுக்குள்ளே இவ்ளோ பாஸ்டா வரியா? மிஸ்டர், கலர் கலரா இவ்ளோ பெருசா கோலம் போட்டுக்கே, அப்போ உன் கண்ணு தெரியல? கோலத்தை அழிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா அது போடுறது கஷ்டம். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மிஸ்டர், நீ அழிச்ச கோலத்தை போட்டாதான் உன்னை நான் இங்க இருந்து போக விடுவேன். குட் மார்னிங் சார். பாருங்க டாடி. அவர் யாரு தெரியுமா? ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். உயிரை பணையம் வச்சு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. மந்திரி ரொம்ப பாராட்டினாரு. வெற்றி இன்னைக்கு உங்க பக்கம் தான் மிஸ்டர் ராஜன். யுவர் சின்சியாரிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க் will never fail. சார், பெஸ்ட் ஆஃப் லக். ஏய், ஏடா மாமூல நீ தனங்க கொடுத்தேன். தர போறியா இல்லையா? ஐயா ஒண்ணு செஞ்சிடாதீங்க. இதாங்க. முன்னாடியே தரத்துக்குன்னு பய. ஏய், ஏடா மாமூல ஐயா வியாபாரம் ஒண்ணும் ஆகலைங்கய்யா. வியாபாரம் ஐயா, வச்சிருங்க ஐயா. இப்ப பாரு வியாபாரத்தை. ஐயா ஐயா ஓடியா பாயா. ஏடா மாமூல மாமூல் ஒண்ணும் தர முடியாதுங்க. மாமூல் தர முடியாதா? மாமூலை கொடுத்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு போ. மாமூல் எடு எடு மாமூல. அந்த மாமூல் கேட்டா உங்களுக்கு வெக்கமா இல்ல? எங்க வைக்கங்கெல்லாம் எடு. மாமூல ரேஷன் அட்டையை கொடு. கொடு. இந்த பாரு, இந்த கத்துக்கிட்டுலாம் உங்க வீட்டை வச்சுக்கோ. ஐயா இருங்கம்மா இருங்கம்மா. ஏனுங்க ஐயா, நமக்கு எந்த ஸ்டேஷன் சொல்ல முடியுமா? ரவுடி நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன சார் சொன்னீங்க? ரவுடி நாயின என்ன இப்போ? என்ன நிப்பாட்டு நிப்பாட்டு. ஆமா, இப்ப கவர்மெண்ட்ல லத்திக்கு பதிலா பாட்டில மாத்திட்டாங்களா? என்ன இரு உண்டா லேபிள் நான் பார்த்து தர்றேன். ஏண்டா பட்ட பகல்ல போலீஸ் வேஷத்துல பொதுமக்கள்கிட்டே கொள்ளையா? பொதுமக்கள்கிட்டே கொள்ளையா? எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? இப்படி எங்க பார்த்தாலும் மாமூலு, கொலை, கொள்ளை, குத்து, வெட்டு, இப்படி போனா நாடு என்னத்துக்காகிறது? என்னத்துக்காகிறது? அதை கேட்க நீ யாரா? நானு யாரா? என்னையவா யாரு கேட்க? எனக்கு அக்கா இல்லையா? நான் யாரா? யாரு கேட்டவா? நான் யாரும் கேட்டவரா? யாரும் கேட்டவா? சார் வணக்கம் சார். நான் தான் சார். யோ 420 என்ன இது வேஷம்? சார் ஒண்ணும் இல்ல சார், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேஷத்துல பொதுமக்கள்கிட்ட மாமூல் வாங்கி கொள்ளையடிச்சுக்கிட்டாங்க சார். நான் கை கிளம்ப பிடிச்சேன் சார். 3 பேரை. யோ 420, உன்னோட துணிச்சலை பாராட்டுறேன். தேங்க்யூ சார். உன்ன மாதிரி போலீஸ் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கூடிய சீக்கிரம் உன்னோட பதவி உயர்வுக்கு ஏற்பாடு பண்றேன். எல்லாரையும் வண்டியில ஏத்து. ஏன் கவுண்டர? என்னடா ஆளாளுக்கு பெரிய பெரிய துப்பாக்கி சுத்திட்டு இருக்கானுங்க, சுற்ற போறானுங்க. ஐயோ கவுண்டர, இது நம்ம இடம், நம்ம ஆளுங்க, நம்ம பாதுகாப்புக்காக இங்க ஆளுங்க நிக்கிறாங்க. நம்ம ஆளுங்களா? நம்ம இடமா? அவங்கள நம்ப கூட சுற்றுவானுங்க. பா போலாம். ஓம் 2000, ஓம் 5000, ஓம் கல்யாணி நமக. ஓம் நமக்கு தண்ணி அடிச்சாதான் என் போதையே வரும். ஆனா சாமி பாட்டில் பேர சொல்லியே போதை ஏத்துக்கிறார். ஓம் ராயல் சேலஞ்ச் பாத்தியா, இந்த வேஷம் போறது வெளியில வச்சுக்குவாய். கடவுள் காசு கொடுத்து அமைச்சிருக்குது, கப்பன் கணக்கு பாரு. என்னது பணமா? தோ போட்டியில வந்திருக்குது பாரு. வாங்க வந்து உட்காருங்க. ஏனுங்க பங்காளி, நான் முதல்ல சரக்கு அம்சம் இல்ல, அது பத்தலையாமா. இன்னும் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஒரு 1/4 கிலோ கண்ணுமோ, 1/2 கிலோ கிட்னியுமோ, 1 கிலோ இருதயமும் கேட்டாங்க. கொடுக்கறேன்னு சொல்லி போட்டுங்க. என்ன கவுண்டர, கடை வீதியில கூறு போட்டா விற்கிறாங்க? கிலோ கணக்குல வாங்குறதுக்கு எல்லாம் மனுஷ உறுப்புங்க, மனுஷ உறுப்பு. யோ கவுண்டர, சாமிக்கு முடிதான் இல்ல நினைச்சா மூளையும் இல்லையா?
சாமி அனாதாசிரமம் வச்சு நடத்துறிய அதுல இருக்கிற குழந்தைங்க தான் இருக்கு. அவன் கிலோ கணக்குல கேட்கறான். இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வெளியில ஆள் பிடிச்சோம்னா 2.5-3 வருஷம் ஆகும் ஐயா. மொத்த சாருக்கு 1.5 ஸ்கூல்ல இருந்து கொடுத்துரு. அட சமூக சேவையில சம்பாத்தியம் மிரட்டிட்டீங்க கவுண்டர. மூடுறா 1.5 வாய. நாளைக்கு சரக்கு வந்து சேர்ந்துடும், நீங்க புறப்படுங்க. யோ சாமி, நாளைக்கு கரெக்டா குழந்தையில அனுப்பி போடு. சரிதான் கவுண்டர. தெரியுமா? உங்க அம்மா கிட்ட போய் கேளுடா. ஒரு முக்கிய அறிவிப்பு. அநாதை இல்லங்களில் இருந்த நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கடத்தப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளனர். மனித உறுப்புகளுக்காக தீவிரவாத கும்பல் இக்குழந்தைகளை கடத்தி கொலை செய்திருக்கலாம் என போலீஸ் தரப்பில் சந்தேகிக்கப்படுகிறது. அந்த கும்பலை பிடிக்க தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் பொதுமக்கள் எந்தவித பயமும் அடைய வேண்டாம் என போலீஸ் உயர் அதிகாரி கேட்டுக்கொண்டுள்ளார். இவன் பாஷா எம்ஏ படிச்சவன். பல மாவட்டங்கள்ல கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் குண்டு வச்சு தகர்த்திருக்கான். பல பேர் உயிரிழந்திருக்காங்க. இவன் டேவிட். இவன் ஒரு டாக்டர். குழந்தைகளை கடத்தி மனித உறுப்புகளை எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட். இவன் மேல பல கம்ப்ளைண்ட் இருக்கு. இவன் சுந்தர் சிங். இந்த கும்பல்ல இவன் ஒரு முக்கியமான ஆளு. பல வெடி விபத்துக்கு இவன் தான் முக்கிய காரணம். இன்னும் இந்த கும்பல்ல எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரியல. சிரம் இவங்கெல்லாம் தன்னிச்சையா செயல்படுறாங்களா இல்ல இவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கானாங்கிற பர்டிகுலர்ஸும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. காட்டுக்குள்ள இருக்கிறவங்க எப்போ எப்படி எங்க வருவாங்கன்னு நம்மால கண்டுபிடிக்க முடியல. தூக்கி போட்டுருக்காங்க. சுட்டு தலையில அந்த நாய்களை. அவசரப்படாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய சில போலீஸ்காரங்களை உடஞ்சு இருக்கிறப்போ சட்டத்தையே நம்பி இருக்கிற பாமர ஜனங்களோட நிலைமை என்ன? அதுக்காக நீங்க சட்டத்தை மீற போறீங்களா?
உண்மையான குற்றவாளிங்க சட்டத்தின் பிடியிலிருந்து என்னைக்கு தப்பவே முடியாது. அட என்னங்க நீங்க இப்ப கண்ணுக்கு உயிரோட இருந்தா கூட போலீஸ் லாக்கப்ல வச்சு அந்த அம்மாவை கற்பழிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் போய் கேஸ் போட்டுருப்பானுங்க சில போலீஸ்காரனுங்க. அத அந்த சட்டமும் நம்பும். நாட்டுல நடக்கிற அத்தனை வன்முறைக்கும் நாம தான் காரணம்னு போலீஸ் ரெக்கார்ட்லயும் பொதுமக்களையும் நம்ப வச்சுட்டாங்க. நாம நல்லவங்கன்னு தெரியணும்னா உண்மையான குற்றவாளிங்க அவங்க தான் தகுந்த ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. காப்பாத்துங்க ஐயா, ஏட்டையா என்ன காப்பாத்துங்க ஐயா. ஐயா என்ன தெரியலீங்களா ஐயா? ஏண்டா உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன இளவரசர் சார்லஸா இல்ல சலாம் ஹுசேனா? வெண்ண யாரா நீங்க? கல்யாண புரோக்கர் கந்தசாமிங்க ஐயா. கல்யாண புரோக்கர் கந்தசாமியா? ஆமா, அதே பட்டு அதே பொட்டு. ஆமா, நீ எங்க? பொண்ணை தள்ளிட்டு வந்த புரோக்கர்னு சொல்லி என்ன தூக்கி உள்ள போட்டாங்க. என் பேரை சொல்ல வேண்டியதானயா? உங்க பேரை சொல்றதுக்கு அப்புறம் தாங்க அட்டமலை மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என் பேரை சொன்னதுக்கு பின்னாலதான் அடியேவா? ஐயா, இந்த ஸ்டேஷன்ல என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்க. உங்களை இன்ஸ்பெக்டர் ஆனு வச்சுக்கிறேன். அடி பின்னிட்டாங்களா? சரி சரி, வெளியே யாருன்னு சொல்லாத. ஆமா, என்ன விஷயமா வந்த? உங்களுக்கு பொண்ணு பார்த்த விஷயமா தாங்க வந்தேன். என்னங்க ஐயா நீங்களே அடிக்கிறீங்க? ராஸ்கல், இப்படிதான் போன வாட்டி ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வரும்னு சொல்லி ஐபிஎஸ் ஆபீசர் தள்ளிவிட்டு வேலைக்கு உழ வைக்க பார்த்த. இப்ப இன்னைக்கு ஒரு பொண்ணு வருதா? பிரிச்சிருவ ஒண்ணு. ராஸ்கல், தப்பு என் பேர்ல இல்லைங்க. மார்ச் 15 சொன்னேன், பிப்ரவரி 15 அட்டாச் ஆயிட்டீங்க. மாசத்திட்டனா? இப்படித்தான் வர வர என் புத்தி ரொம்ப மழுங்கி போய்கிட்டு இருக்கப்பா. ஆமா, இன்னைக்கு அந்த பொண்ணு வர்றாளா? நிச்சயமா வருதுங்க. ஆள் எப்படி? கண்ணு கருவண்டு, இதழ் சிகப்பு, மொத்தத்துல ஒரு அப்சரத்துங்க. ஒரு கண்டிஷன். என்னது? நீங்க இன்ஸ்பெக்டர் ஆகணும், அப்பதான் அந்த பொண்ணு உங்களுக்கு கழுத்த நீட்டும். யோ, இன்ஸ்பெக்டரா மாறுறதுக்கு இங்க என்ன சமூக வாழ்வியல் நாடகமா நடத்திக்கிட்டு இருக்க? ட்ரெஸ் மாத்துறதுக்கு உடனே எப்படி இன்ஸ்பெக்டரா மாறுறது? என்னத்த இந்த ஜென்மத்தில் நடக்காது இந்த கல்யாணம். வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். தேவையில்லை இந்த கல்யாணம் எனக்கு. எப்படி நான் இன்ஸ்பெக்டரா மாற முடியும்? கலைய உருவா, உனக்கு கல்யாணம் ஐயா. வணக்கம் ஐயா. வாட் எ மூமெண்ட். இல்லைங்க, அது கல்யாணம் சொல்லிட்டியா? காதல் ஜோடிகளை ஒன்னா சேர்த்து வைக்கிட்டா என் வேலை. அப்புறம் அதுக்கு இந்த வேலைக்கு வந்தீங்க? இந்த நக்கல் தானே வாழாங்க. நீ எந்த ஜென்மை ஏற்றாலும் ஒரு கல்யாணமே ஆகாது. ஐயா, பெரிய வார்த்தையில சொல்லாதீங்க, மன்னிச்சுக்கீங்க. எத்தனையோ தியாகம் எவ்வளோ பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்மால் தியாகம் நான் பண்ணக்கூடாதா? சார், இல்லையிலிருந்து என் ட்ரெஸ் எல்லாம் நீ அவுத்துக்கோ. அவுத்துட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட அவுத்து கொடுத்துடு. இன்னிலேந்து நீதான் கண்கண்ட தெய்வமே. நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன். நான் நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருப்ப. என்ன நல்லா இன்ஸ்பெக்டர் என்ன? எக்ஸ்கியூஸ் மீ சார். சிட்டில நூற்றுக்கணக்கான குழந்தைங்க கடத்தப்பட்டிருக்காங்க. அதுல சில குழந்தைங்களோட உறுப்புகளை எடுத்து கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. இப்பெல்லாம் பெற்றவங்க குழந்தைங்களை வெளியில அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க சார். நீங்க பெரிய கராத்தே சாம்பியன், திறமையான ஆபீசர் பேர் வாங்கிருக்கீங்க. கருப்பு பைட் வாங்கினா மட்டும் பத்தாது சார், கடமையை கரெக்டா செய்யணும். நிலுங்க சார், என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க மட்டும் போயிட்டே இருக்கீங்க. இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் சார் எடுத்திருக்கீங்க? இத பாருங்க, உங்களை விட அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துட்டு ஸ்பெஷல் ஆபீசர் நீங்க. இத கண்டுபிடிப்பீங்களா இல்ல இதுக்கு ஒரு கமிஷன் போட்டு காலத்தை கடத்துவீங்களா? லோ, திஸ் இஸ் டூ மச். ஐயா, ஜீப் ரெடி. டாடி, டாடி சாப்பிடலையா? கோவமா? பின்ன என்னம்மா, தாயில்லா பொண்ணு செல்லம் கொடுத்து வளர்த்து ரொம்ப தப்பா போச்சு. இன்டர்வியூங்கிற பேர்ல இப்படியா கேள்வி கேட்கறது? வாட் டாட், பத்திரிகை நிருபரா என் டியூட்டியை நான் செஞ்சேன். இந்த பாரு கௌரி, 4 பேர் முன்னாடி டீசெண்டா நடந்துக்கணும். அதான் உனக்கு நல்லது, எனக்கும் பெருமை. உங்க பெருமைக்கு எந்த கெடுதலும் வராது. வாங்க சாப்பிடலாம். வாங்க. வாங்க டாடி, வாங்க சாப்பிடலாம். மிஸ்டர் அருண், எப்படி சார்? அப்படியே கிட்டத்தட்ட ஒரிஜினல் ரவுடி மாதிரியே இருக்கீங்க சார். உங்களை பார்த்தாவே தனி பீதி வருது சார், பீதி. வேதி இருக்கட்டும்,
கிட்டத்தட்ட என்ன மாதிரியே உன்ன ஆக்கிட்டேன். ஆமா சார். நன்றி மறக்க கூடாது. மறக்க மாட்டேன் சார். பன்றியா மாறினாலும் நன்றி மறக்க மாட்டேன் சார். இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப அந்த பொண்ணு வந்த உடனே உங்களை தூக்கி போட்டு கொல்ல போறேன் நானு. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் உள்ள இருக்கு சார். அடிக்கிறதும் அடிக்கிற 3 தடவைக்கு மேல அடிக்கிறேன் சொல்லி வைக்கிறேன். வேணும் உள்ளவா பேசிக்கிறேன் சார். என்ன அது? சந்தேக கேஸ் சார். யோ, சந்தேகப்பட்டா உடனே கூட்டி வந்துடுறதா? அவனை போத்துறியா? டேய் போடா. சார் சந்தேக சார். சந்தேக கேசா? இது ஏன் முதல்ல சொல்லல நீங்க? டேய், சந்தேகப்படுற மாதிரி என்னடா பண்ண நீங்க? சார் அவர் வந்து 50 ரூபாய் எனக்கு ரொம்ப சவுடால பதில் சொல்றேன். ஆளை பார்த்தா சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி. யாரு தெரியுமா நானு? இன்ஸ்பெக்டரா? இன்ஸ்பெக்டரா? அம்மா நீ எந்த ஊரு, என்ன பேரு? நான் தேனில இருந்து வரேன் சார். என்ன தேனிய பெரிய லண்டன்ல இருந்து வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. யாரு? நான் பெரிய இடத்து புள்ள. அப்புறம் நீங்க ஏகப்பட்ட பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். பின்னு பின் விளைவா? என்ன பின்? இந்த மாதிரி எனக்கு துப்புரதேசம் நடக்குது. நீ கிளம்பு. துப்புறாத, இங்க துப்பு. இது போலீஸ் ஸ்டேஷன். தெரியும். எங்கயா இன்னுங்க பொண்ணு வந்துட்டு இருக்கு சார். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சரி சரி சரி, நீ கிளம்பு 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 கிளம்பு. வரேன் சார். இந்த பக்கமே வரக்கூடாது. ஆமா. யாராங்க? நீ ரவுடியா? பயங்கரமா நாங்க நீ கொலை பண்ணா பெரிய பிஸ்டா வாங்கி என்ன வாய்ப்பாடா படிக்கிற? உன்ன மாதிரி நாங்க எத்தனை பேரை பார்த்தோம். எத்தனை பேரை பார்த்தோம்? 61 கொலை பண்ணவனா அட்டண்டத்துல பிடிச்சு உள்ள அக்கா, உனக்கு கேட்ட புருஷன் இவர்தான். என்ன திமிரு உனக்கு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பொறுப்புள்ள இன்ஸ்பெக்டர் கை நீட்டி அடிக்கிற. அடிப்பியா? மூஞ்சி மகன் கட்டையும் பாரு. டேய் போடா உள்ள போடா. போடானா இன்ஸ்பெக்டர் உண்மையான இன்ஸ்பெக்டர் இவரு இல்ல. நானா? ஓ என்ன அநியாயமா இருக்கு. எங்க ஊர் பொண்ணியா இது? பேச்சு குட் மார்னிங் சார். வாட்ஸ் தி மேட்டர்? சார் ஐ சி. சார் நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியே உண்மையார் பாளையம் பக்கத்துல கொள்ளக்காரங்க நடமாட்டம் அதிகமா இருக்கிறதாக தகவல் வந்துருக்கு சார். இது பாரு, நீ என்ன செய்யறேன்னா நாளைக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்றேன். ஓகே? ஓகே சார். லிசன், நாம போற விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. எஸ் சார். சார் அங்க பாத்தீங்களா? என்னடா இது? இப்படிப்பட்ட பயங்கர பள்ளத்தாக்குல சாமியா? கொஞ்சம் இருங்க, விசாரிச்சிருவோம். அவனும் பொண்டாட்டிட்டு அடி வாங்கி வந்து சாமியார் ஆயிட்டாங்களா? குறுப்பா உட்காந்துருக்காங்க. சாமி சாமி, இந்த டெக்காய்ச்சின்னு சொல்றாங்களே அவங்க எங்க இருக்காங்க சாமி? டெக்காய்ட்ஸா? புரியலையா? அதான் சாமி, கொள்ளக்காரங்க இந்த கத்தி துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வழிப்பறி பண்ணி புனிதமான துணி நடத்தாங்களே, அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? சொல்லுங்க சாமி. அப்படியா? அப்படித்தான். என்ன? வாருங்கள் காட்டுகிறேன். காட்டுங்க.
இந்த இதையும் கார்ல வச்சிரு. சரிங்க. சார் என்னாச்சு ராஜன்? தீவிரவாதிகள்லாம் பல பிரிவா செயல்படுறாங்க சார். அதுல ஒரு கோஷ்டியை பிடிச்சிட்டோம். ஆனா அவங்கள்ட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அப்படியா? அங்க ஒரு அவுட் போஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும் சார். வெளியில போலீஸ் அவுட் போஸ்ட் வைக்கிறதுனால அது நம்முடைய ஃபர்தர் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ஓகே ராஜன், ஐ வில் அரேஞ்ச் ஃபார் தட். நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா? தேங்க்யூ சார். நான் ஜீப்ல தான் வந்திருக்கேன். ஓ என்ன முடியலையா? நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு உடம்ப தேத்தி பிரயோஜனம் இல்ல சார். பிரெயினை கொஞ்சம் யூஸ் பண்ணா ஈஸியா பிடிச்சிடலாம். என்னாச்சு? முடப்பேன். சாரி. ஏய் ஏய் வந்துட்டீங்களா? The whole day is waste. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? காலம் பூரா நம்ம கூட சேர்ந்து வாழ போற பொண்டாட்டிட்ட இவ்வளவு பெரிய அவாண்ட பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோமே. இந்த பெண்வா நம்மள சும்மா விடுமா? அவளுக்கு தெரிஞ்சா நம்மளை பத்தி என்ன நினைப்பா? இருக்கட்டும், அவ வந்தவன நடந்த உண்மையை பூரா சொல்லி இன்னைக்கு சந்தோஷமா முதலிரவு கொண்டாடிட வேண்டியதான். 10 முழம் பூவை கொடுத்துட்டு 20 முழத்துக்கு காசை வாங்கியிருக்கான். வரட்டு பாத்துக்கிற. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டிங்கிறதா மறந்துட்டான் போல இருக்கு. என் புருஷனா இருந்தா அரசனா இருந்தா போய் சொன்ன நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். இழுத்து வச்சு இருக்கிறதா? ஐயோ, இவட்ட நடந்த உண்மையை சொன்னோம்னா முதலிரவு கடைசி வாய்ப்பு போல் இருக்க. முதல்ல பாலை குடிப்போமா? குடிக்கலாமே. நான் சாப்பிட்டு உனக்கு தரலாம் நினைச்சேன், அதுவும் நடக்கல. நீயாவது சாப்பிட்டு எனக்கு தருவேன் நினைச்சேன், அதுவும் நடக்கல. மத்ததாவது நடக்குமா? போங்க வா. அப்ப இதுவும் இல்லையா? வாங்க வாங்க. வரவா வந்துட்டு. ஒண்ணு இல்ல, பிரம்ம. அக்கா என்னங்க நீங்க பொண்டாட்டி போய் அக்கான்னு கூப்பிடுறீங்க? நான் இங்க கூப்பிட்டேன். ஐயோ, நான் இனிமேல் எதுவும் பேசுற மாதிரி இல்ல. அக்கா நீ என்ன இங்க வந்த? அக்கா எச்சி துப்ப சொம்பு இல்லைன்னு திட்டுவாங்க. கொக்கா சும்மா நான் பாத்துக்கிறேன். போடா போடா வழியா. பாக்கலாம் நம்மடி. ஏண்டா 420. எஸ் சார். என்னங்க நீங்க ஸ்டேஷன் அடிக்க வேண்டிய சொல்லிட்டு இங்க அடிச்சிட்டு இருக்கீங்க? அது சும்மா உனக்கு மரியாதை தான். 420. ஏன் விடுறாங்களே? யாரோ வந்திருக்காங்க போல இருக்க, போய் பாத்துட்டு வரேன். நேரங்காலம் தெரியாம என்ன எந்த நேரத்துல? இங்க ஒண்ணும் கசம்சம் நடந்தலையே. ஒண்ணு நடக்கல. சொல்லு என்ன விஷயம்? நல்ல வேலை. ஏட்டா இருந்த இந்த ஆளு இன்ஸ்பெக்டர் போய் சொல்லி உனக்கு கல்யாணம் கட்டியிருக்கான். ஆமா, நான் சாட்சியோட தான் வந்திருக்கேன். யோ சொல்லேன். ஆமாக்கா, நான் தான்க்கா சாட்சி. செண்பகம் உன்ட்ட சொல்லலாம் தாமா. கல்யாணம் பண்ணிட்டேன். சும்மா விட மாட்டியா? உன்னை என்ன பண்ணிருப்பாரு? மாப்பிளே மாப்பிளே, இப்படி போட்டு அடிச்சே பொண்ணு என்ன இருக்கா? இல்லாத பொண்ணாச்சு. யோ கேனத்தனமா பேசாதயா. எனக்கு வச்சதெல்லாம் அவத்துக்கு விட்டு என்ன தூக்கி போட்டு கொண்டு 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 போயா.
செண்பகா இரு செண்பகா, உனக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும் அதானே? ஏழை இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு பின்னால உன்னை சொல்றேன், அதுக்கப்புறம் மூஞ்சில முழிக்கிறேன். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நாங்களாம் யாராலும் தெரியுமா? எங்கிட்டே வச்சுக்கிறிய? இதெல்லாம் ஐஜியோட ஏற்பாடு. யாரும் நினைக்கலடா, வண்டி எடுக்கடா, போடா சீக்கிரம் ஆகட்டும். இந்த ராணி போலீஸ்காரனோட சகவாசம் வச்ச கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்து நான் உன் கூட வச்சிருக்கேன். துரோகம் பண்ணாதயா. அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன்யா. ஐயா, என்னையா சிவபூஜையில கரடி மாதிரி என்ன? நாம கடத்திட்டு போன லாரிங்களா எல்லாம்? நல்ல விஷயத்த சொல்ற. ஒரு பேகாடி அப்படியா? இந்த நல்லா சாப்பிட்டு ஸ்டடியா சொல்லு. ஐயா, இந்த பாலா போன போலீஸ்காரங்க நம்ம பொருள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. சொல்றேன். ஆஃப்டர் ஒரு ரவுடியை வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ் ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் ஒண்ணும் மாண்டுகிட்டு போயில சார். நீங்கெல்லாம் ஒரு ஹையர் ஆபீசர் சொல்லிக்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன் சார். நமக்கு சேர வேண்டிய பணம் எல்லாம் போயிடுச்சு. உண்மையான கடத்தல்காரங்க யாருன்னு கண்டுபிடிச்சியா? யோ, யாரையா? இதுல யாரும் இல்ல. வாங்க. ஊர்ல கொள்ளை அடிச்சுட்டு வந்த பொருளெல்லாம் நாங்க வாங்கிக்கணுமாக்கும். மானத்தை மறைக்க புடவையும் வயிறார கஞ்சியும் ஊத்துறாங்க இந்த புண்ணியவதி. பெத்த பிள்ளையே கஞ்சி ஊத்தாத இந்த காலத்துல இந்த மகராசி கொடுக்குது, வாங்கி தாயே. அரசாங்க பொருட்களை தேச துரோகிங்க கொள்ள அடிச்சுட்டு போனாங்க. அவங்க கிட்ட இருந்து நாங்க உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறோம். நியாயமா? இது உங்களுக்கு சேர வேண்டிய பொருள் தான், வாங்கிங்கம்மா. தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கம்மா. கார் வலுவலுன்னு இருக்கு. அவங்க பாட்டுக்கு வாராங்க, கூட்டிக்கிட்டு போறாங்க. நம்ம என்னைக்கு நம்ம பொண்டாட்டி அப்படி கூட்டி வந்து பீச்சில் கடலையும் பொரியும் வாங்கி கொடுக்க போறோமோ? என்ன பொழப்பு? வெத்தல வெத்தல அது அப்படி இங்க வெத்தலை வைக்கிறது? அட வாங்க. என்ன போலீஸ்காரன் ஜீப் நினைச்சியா இல்ல வெத்தலை வைக்கிற வண்டி நினைச்சியா? எது முதல்ல? வெத்தலையா வெத்தல. அது என்ன அவ்வளவு குவாண்டலு? ஆமா, அது இருக்கட்டும். பீச்சில் அவன் சுண்டலு முறுக்கு பட்டாணி எல்லாம் வித்துக்கிட்டு இருப்பான். நீ என்ன புதுசா வெத்தலை வைக்கிற? சண்டை போடுற புருஷ மண்டாட்டி எல்லாம் என் வெத்தலைய போட்டாங்கன்னா ஒண்ணு சேருவாங்கய்யா. அநியாயம், அக்கிரமம்,
அயோக்கித்தனம், மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு அத்தனையும் ஒன்னா ஒரே இடத்துல கூடி இருக்கிறது ஆச்சரியமா இருக்க. வருஷம் பூரா ஊரை கொள்ளை அடிக்கிற உங்ககிட்ட நாங்க இன்னைக்கு ஒரு முறை கொள்ளை அடிக்கிற தப்புல எடுங்க எல்லாத்தையும். ஏனுங்க கவுண்டர, பணத்தை பங்காளிங்க வீட்டுல பங்கு போடாதீங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? இப்ப என்னன்னா தீவிரவாதிங்க வந்து பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானுங்க. இவர் என்னடா பாத்துட்டு சும்மா இருக்கிறாரு. யோ, பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் முட்டாள் இல்லையா? அவங்கள சொடக்கு போறதுக்கு முன்னாடி என்னால மடக்க முடியும். நாளைக்கு பத்ரகாளியம்மன் கோயில்ல தீவிரவாதிங்க கொள்ளையடிக்க போறாங்கன்னு எல்லா பத்திரிகைக்கும் நியூஸ் கொடுக்க போறேன். நாம தான் அங்க வரப்போறோம் நினைச்சு தீவிரவாதிங்க அங்க வருவாங்க, போலீஸ்காரங்களோட அவங்க மோதிக்குவாங்க. அதே நேரத்துல யாருக்கும் தெரியாம நாம பவானி அம்மன் கோவில்ல கொள்ளையடிக்க போறோம். எப்படி ஐடியா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நானும் சாமியார் அதை முடிச்சு காட்டுறோம். போலீசாருக்கு சவால். அம்மன் கோயிலில் கொள்ளையடிக்க போவதாக தீவிரவாதிகள் பகிரங்க அறிவிப்பு. என்ன தினவிட்டு சொல்லியா? நான்சென்ஸ். பட்ட பகல்ல கோயில்ல கொள்ளையடிக்க போறதா தீவிரவாதிகள் சவால் விட்டுருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? கோயிலை சுத்தி பலத்த பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். சந்தேகப்படப்பட யாரா இருந்தாலும் சரி உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். இதனால பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது. பி கேர்ஃபுல். எப்படி கொள்ளையடிச்சிடறாங்கன்னு பாத்துறேன். இது வரைக்கும் சந்தேகப்பட முடியாது யாராவது? நோ சார், அப்படி யாரும் இல்ல. வெரி குட். இதே மாதிரி செக்யூரிட்டி டைட்டா இருக்கட்டும். ஓகே சார். ஒண்ணும் இல்ல சார். ஆல்ரைட். அந்த சிலையெல்லாம் எடுத்துட்டு வாங்க. சாமி, உன்னை நல்லபடியா திருடி வெளிநாட்டுக்கு வித்துட்டா 1008 தேங்காயும் 10,000 சேலையும் தரேன். 10,000 சேலையா? சாமி தான் வெளிநாட்டுக்கு போகுதே, சும்மா ஒரு பேச்சுக்கு. அம்பாள் அடிக்குதா? உயிர் மேல அவ்வளவு ஆசை இல்ல? இப்ப நான் நினைச்சா இந்த நிமிஷமே உங்க 2 பேரையும் பரலோகத்துக்கு என்னால் அனுப்பி வைக்க முடியும். ஆனா மக்களுக்கு நீங்க செஞ்ச அநியாயம், அக்கிரமம், அட்டூழியம், இந்த உண்மை எல்லாம் எல்லாருக்கும் தெரியணும். நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச கொடுமையை நீங்களும் அனுபவிக்கணும்.
அதுக்காக தான் உங்களை உயிரோட விட்டு வைக்கிறேன். நீங்க செஞ்ச தப்புக்கு உங்களை சட்டப்படி குற்றவாளி ஆக்கணும். மக்கள் உங்களுக்கு மறக்க முடியாத தண்டனையை தரணும். இது மத்தவங்களுக்கு பாடமா இருக்கணும். அதுக்கு இதுதான் ஆதாரம். இதுல ஒரு சின்ன கையெழுத்து போடுறீங்களா ஐயா? கையெழுத்தா? எதுக்கு? போடுறடே. எங்க அது என்ன பங்கு பத்திரமா? பங்கு பத்திரம் இல்லடா, பரதேசி பையில போட்டியா? இது வரைக்கும் நீங்க பண்ண பாவத்தோட ஒட்டு மொத்தமான ஒரு பத்திரம்டா. போடுற. எங்க பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம ஆதாரெல்லாம் சிக்கிடுச்சுங்க. போன போட்டீங்க, கையெழுத்து தானே. இனிமே இவங்க வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன். என்ன பிளானுங்க? ஓ, ஏண்டா எங்க பேரை சொல்லிக்கிட்டு நீங்க கொள்ளையடிப்பீங்க, நாங்க காதுல பூ வச்சுக்கிட்டு காட்டுல அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும். கண்ணுகளா, இது வரைக்கும் நீங்க செஞ்ச அக்கிரமம் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே லேட்டஸ்ட் வீடியோ கேமரால பதிவாயிட்டு. இப்ப நான் உங்களை உயிரோட விடுறேன். போங்கடா. வாங்க ஓடி போயிடலாம். நாளைக்கு உனக்கு தூக்கு தண்டனை. ஆனா கொஞ்சம் கூட கவலையே இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்கியே. என் வாழ்க்கையில எத்தனையோ கொலைகள் பண்ணியிருக்கேன். அதுக்கு எந்த தண்டனையுமே கிடைச்சது இல்ல. இப்ப நான் எந்த தப்புமே பண்ணல. யாரோ செஞ்ச கொலைக்கு இப்ப எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அதை நினைச்சேன், சிரிச்சேன். அடடே, நீ ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கியே. ஆமா, நாளைக்கு நீ சாக போற. உன்னோட கடைசி ஆசை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் பிறக்கும்போது ஒண்ணுமே இல்லாம பிறந்தேன். அதுக்கப்புறம் கோடிக்கணக்கான பொருளை தப்பான வழியில சம்பாதிச்சேன். அநியாயமா சம்பாதிச்ச பொருளை எல்லாம் நான் இப்ப சாகும்போது என்னோட சேர்த்து புதைக்கணும். இப்படி ஒரு ஆசையா? எஸ். அந்த பணத்துக்காக மத்தவங்களை அடிச்சுக்கிட்டு சாகக்கூடாது பாருங்க. அதுக்காகத்தான். உங்களை இங்க இருந்து அனுப்புறது கல்யாண சாப்பாடு சாப்பிடுறதுக்கு இல்ல. ஊர்ல இருக்கிற பேங்க் எல்லாம் கொள்ளையடிங்க, லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் ரேப் பண்ணுங்க, ரோட்ல போய் பசங்க அடிச்சு நிறுத்துங்க. என்ன இதெல்லாம் தீவிரவாதிகள் தான் பண்ணாங்கன்னு நம்ப வைக்கணும். சரிங்க, வாங்க. என்னடா சார், கைதிகளா தப்பிச்சு போறாங்க சார். இங்க பாருங்க சார், தப்பிச்சு போறாங்க சார். தினம் தானே பேப்பர்ல கொலை கொள்ளை கடத்தல் கற்பழிப்புங்கிற செய்தியா வருது. எதையா பாக்குறீங்க? டிஜிபியோட பொண்ணையை கடத்திட்டு போயிருக்காங்க, அப்படி நீங்க சும்மா இருக்கீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு என்னை சேர்த்து பேப்பர்ல கிழிக்கிறாங்க தெரியுமா? உலகத்திலேயே தமிழ்நாட்டு போலீஸுக்குன்னு தனி மதிப்பு மரியாதை இருக்குங்கிறத மறந்துட்டீங்களா? ஆஃப்டர் ஆல் ஒரு தீவிரவாத கும்பலை உங்களால பிடிக்க முடியலன்னு நினைக்கிறப்ப கேவலமா இருக்கியா? எப்படி சார் முடியும்? திறமையான எங்களை மாதிரி ஆபீசர்களை எல்லாம் விட்டுட்டு வெறும் எல்போர்டு ஆபீசர்களுக்கு மட்டும் பொறுப்பு கொடுத்தா எப்படி செயல்படுவாங்க? சார், மன்னிக்கணும். எங்க கைகளை கட்டி போட்டு
கவர்மெண்ட் நாங்க தான் சொல்றோம். இவர மாதிரி மேலதிகாரிங்க இருக்கிறதுனால தான் எங்களால சுதந்திரமா செயல்படவே முடியல சார். இந்த பாருங்க, எடுத்துங்க. பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய நீங்களே சண்டை போடுறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவர் சொல்றதுல என்னையா தப்பு? பெருசா பேசுறீங்க. ஸ்பெஷல் ஆபீசரா நீ என்னத்தையா சாய்ச்ச? சார், என்னோட உயிரே போனாலும் போலீஸ் டிபார்ட்மெண்டோட மானத்தை காப்பாற்றுறேன். அந்த கும்பலை கூண்டோட புடிச்சு காட்டுறேன். உன்னை யாராலும் பிடிக்க முடியாது. வெற்றி நிச்சயமா உனக்குதான். ஐயா, கொள்ளக்கூட்ட தலைவரை பத்தி துப்பு கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கறேன்னு சொன்னாங்க. இவங்கதான் அந்த கொள்ளக்கூட்ட தலைவி. எனக்கு பணம் கிடைக்கும் ஐயா? நிச்சயமா கிடைக்கும். எதுக்கு ஏறு எதுக்குடி? ஏறு சொல்றேன். ஏறியாச்சு. மிதி. உன்னே வா. என்னது? இல்லடி, இதை மிதிக்க சொன்னியான்னு கேட்டேன். மிதி. என்னடி உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. மிதியா? ஐயோ, அப்படி எல்லாம் இல்லையா? தாலி மிதிக்க தெரியாது உனக்கு? ஓ இப்படியா? நீ எல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர். கர்மையா? வேற எப்படி? மிதியா? ஏற இறங்க வா. என்ன மிதியா? சொல்லு. ஓ ஆவ். ஏப்பா, போலீஸ்கார நனவெல்லாம் போய் பழைய ரிச்சா ஓட்டுற நனவா வருது. கால் வலிக்குது போய். ராஜா கண்ணா, நல்ல புள்ளல, ஏறு மிதிப்பா. ஏண்டி உயிர் எடுக்கிற? தீவிரவாத கும்பல புடிச்சு கொடுத்து 10 லட்சம் பரிசு வாங்க வேண்டாம். அதனாலதான் என் உடம்ப தேத்த சொல்றேன். வாயா, ஏறு. இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பண்ணு. ஐயோ, இப்படி 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 கையடியா. என்னடி நீ பண்ண வேண்டியது? நான் பண்ண முடியாது. ஒரு தடவை நீ பண்ணு. வாங்க. இவ்வளவு நேரம் நான் பண்ணல. கீழே விழுந்துருண்டி. இப்ப பண்ண போறியா இல்லையா? சரி பண்றேன். பண்ணு. யாத்தா யாத்தே கடவுளே, அடவொக்க மக்கள் இடுப்புல பறந்துருக்கா. என்னையா பண்றது? மூவ்மெண்டா பண்ற? அதுக்கு ஏன் இந்த இடத்துல அடிக்க? எக்ஸர்சைஸ ஒழுங்கா பண்ணியா? இப்படியா? நல்லா பண்ணு. இன்னும் கொஞ்சம். இன்னும் வா. மறுபடியும் எங்க கூட்டி போற? வா. இங்கதானே? எங்க? நில்லு சொல்றேன். என்ன? இத எடுத்து மாட்டு. எதா? மாட்டியா? எங்கடி மாட்ட? ஆமா, மாட்டு. கரெக்ட்யா? மாட்டியாச்சு. இடுப்புல மாட்டியா? இடுப்புல மாட்டணுமா? ஆமா. எதுக்கு இடுப்புல மாட்ட சொல்ற? ஓ இதா? ஆமா, அதேதான். இத முதல்லயே சொல்லியிருந்தா வேலை ஈஸியா முடிஞ்சு போயிருக்கலாம்ல. ஈஸியா பண்ணிடலாம். இப்ப பாரு. இடுப்பு குறைஞ்சிருச்சியா? எனக்கு ஏதடி இடுப்பு? பின்ன தீவிரவாதிகளை பிடிக்கணும்னா உடம்ப இப்படிதான் வச்சுக்கணும். அப்பதான் 10 லட்சம் கிடைக்கும். வா வா போல. எங்க அடி போடி.
நாட்டிலே வன்முறையை உண்டாக்கி மக்களை துன்புறுத்திய ஒரு பயங்கரமான தீவிரவாத கும்பலை தனி ஆளாக போய் பிடித்து நம் காவல்துறைக்கே பெருமை தேடித் தந்த அதிகாரி மாளவிகா அவர்களை, அவர்களின் துணிச்சலை, அவர்களின் தைரியத்தை பாராட்டி இந்த வீரப்பதக்கத்தை அவர்களுக்கு அறிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். டிஜிபி சார் என்ன ரொம்ப பாராட்டினாங்க. நான் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய சேவை செய்யல, என் கடமையை தான் செஞ்சேன். என்னைக்கு இந்த காக்கி சட்டையை போட்டனோ அப்பவே என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுக்காகவும் காவல்துறைக்காகவும் பாடுபடுவேன். லைஃப் பார்ட்னர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இது கூட செய்யலன்னா எப்படி? ஐயோ, உங்களை தனியா விட்டுட்டு ஊருக்கு போறத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. இத பாரு, we are not ordinary people, we are working in police department. இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டு இருக்க கூடாது, புரியுதா? லிசன், நீ சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் அது தீவிரவாதிங்க இருக்கிற இடம். பி கேர்ஃபுல். உதவி செய்யறவங்க கொல்றதுதான் உங்க போலீஸோட வேலையா? போலீஸா? எங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்க கூட்டத்தை நான் சும்மா விட மாட்டேன். தீவிரவாதங்கிற பேர்ல வன்முறையை தூண்டி நாட்டுல அமைதியை கெடுக்கிற உங்களை பிடிக்காம விட மாட்டேன். இப்ப நாங்க எது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, போக போக தெரிஞ்சுக்குவீங்க. கோமாதா தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவா. ஆமா மாமி, இது கோமாதா இல்ல, கொலை மாதா. கொலை மாதாவா? என்ன சொல்ற? நாங்க வெட்ட போற மாட்டேன் அப்படிதாங்க சொல்லுவோம். வெட்ட போறேடா? ஏப்பா, கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா? பசுமாட்ட கோயில்ல வெட்ட போறேன்னு சொல்றேன், நீங்க உருப்பிடுவேடா? இது வெத்தலைப்பட்டி கவுண்டரோட ஏற்பாடு. அட பாவிகளா, துளசி ஜலத்தை தெளிச்சு பிரார்த்தனை செய்யற இந்த கோவில்ல வெத்தத்தை தெளிச்சு புனிதத்தை கெடுக்க பாக்குறேளே, நீங்க நல்லா இருப்பீங்களா? நல்லா இருக்கதா மாமி நாங்க வெட்டுறோம். நான் இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேளா? சரி, என்ன வெட்டிட்டு மாட்டு வெட்டுங்கோ. பகவானே, வெட்ட
வெட்டாதீங்கப்பா. லட்சுமி, மாட்டோட உயிரை விட வெட்டாதீங்கப்பா. மந்திரம் சொல்ற மாமியோட உயிருக்கு பவர் ஜாஸ்திடா. வெட்டுங்க. லட்சுமி. அம்மா மாளவிகா, பவர் யாருக்கு ஜாஸ்தின்னு பார்க்கணுமா? இங்க வேணா, அப்படி வச்சுக்கலாம். ஏய், ஐயோ அக்கா, என்ன விட்டுருங்க. கோவில்ல மாட வெட்ட சொன்னது யாரு? தெரியாது. 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 ஏய், விசாரிக்காம அடிக்க கூடாது தெரியுமில்ல? ஆஹா, விசாரிக்கிறதுக்கு கூட அடிக்கலாம் தெரியல. வெத்தலைப்பட்டி கவுண்டரோட ஆளுங்களை இதுவரைக்கும் எந்த போலீஸ்காரனும் அடிச்சதில்ல. போலீஸ் படம் இருக்க தைரியத்துல எங்க பிடிச்சல. உங்களை பிடிக்கிறதுக்கு போலீஸ் படை எதுக்குடா? தெருவுல போற நாய் போதும். எங்க முதலாளி வெத்தலைப்பட்டி கவுண்டரை ஏத்துக்கிட்ட இந்த ஏரியாவிலே இருக்க முடியாது. என்னடா பூச்சாண்டி காட்டுறியா? எவன்டா அவ வெத்தலைப்பட்டி கவுண்டர்? அவன் என்ன பெரிய கொம்பனா? இல்லீங்க. நாங்க அப்படி சொல்லலேங்கோ. யார் நீ? என்னைய யாருன்னு கேட்ட முத ஆளு நீங்க தானுங்க. பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன பாரத பிரதமரா? இல்லீங்க, நீங்க இந்த ஊருக்கு புதுசுங்க. எங்களை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு நியாயம் இல்லைங்க. நான் மாயாண்டி எம்எல்ஏ, எக்ஸ் முன்னாள். இந்த பாருமா, கவுண்டர் பேரை சொன்னாலே கருவுல உள்ள குழந்தை கூட கப்புன்னு கலைஞ்சு போயிடும். இந்த மாளவிகா பேரை சொன்னா வயத்துல இருக்கிற குழந்தை 8 மாசத்துல பிறந்து வந்து உன்னை எட்டி உதைக்குண்டா. மாளவிகா. ஏய், மாளவிகா IPS. யாமா உனக்கு இந்த வம்பு? கவுண்டர் கிராமத்தாளா இருந்தாலும் அவர் ஒரு இன்டர்நேஷனல் பிகர்மா. அவரை யாரும் அசைக்க முடியாது. நம்ம ஆளுகளை சும்மா விட்டுருமா? நான் தெருவில் கில்லி விளையாடினவங்களை புடிச்சு கொண்டு உள்ள போடல. கோவில்ல மாட்டை வெட்டி மத கலவரத்தை தூண்ட வந்தவங்களை தான் புடிச்சு உள்ள போட்டிருக்கேன். மத கலவரம் மேன், மத கலவரம். அது தெரிஞ்சுதானே வந்திருக்கேன் IPS. இந்த பாருமா, தெருக்கோடியில கவுண்டருடைய ஆளுங்க பயங்கரமான ஆயத்தோட நிக்கிறானுங்க. மோசமான பசங்க. நான் ஒரு குரல் கொடுத்தா போறோம், வந்து உன்னைய பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க. அப்புறம் நீ போல். பரவாயில்லையா? இன்ஸ்பெக்டர். எஸ் மேடம். ஸ்டேஷன் முன்னால் யாரும் சந்தேகப்படும்படி நீ அடிச்சு நொறுக்குங்க. ஓகே மேடம். கான்ஸ்டபிள்,
ஸ்டேஷன்ல வந்து கலாட்டா பண்ணதுக்கு இவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. மேடம், காக்கி சட்டை போடுறது கடமையை செய்யறதுக்கு தான். காசை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறதுக்கு இல்ல. என்ன சொன்ன? உன் ஆளுங்களை வெளியே அனுப்பணுமா? இப்ப நீ உள்ள போற. வெத்தலை பொட்டி பத்தி உனக்கு தெரியாது. பொட்டியில இருக்கிற வரைக்கும் தாண்டா வெத்தலை. அது வாயில போட்டு மென்னு துப்பினா எச்சடா எச்சக்கல நாய். கவுண்டர் சொன்னாரேன்றதுக்காக நீங்க வெட்டருவாலும் வெல்கம் எடுத்துட்டு போய் பவுத்தூர்காரன் வெட்டா போறீங்க? ரோசம் இருக்கு. இப்போ போறீங்களா? இன்னைக்கு சுதந்திரம் நாளைக்கு போங்களேன். எதுக்கு எதுக்கு நாளைக்கு போகணும்? செத்து போனது சுதந்திரம் பண்ற வீரர் இல்ல. இன்னைக்கே வெட்டினாதான் நம்ம சுதந்திரம் பண்ற வீரோட ஆத்ம சாந்தி அடையும். புறப்படுங்க. இது வரைக்கும் நான் வெங்காய வெடிச்சானு பார்த்துருக்குறேன். இப்போ வச்சிருக்கோம் பாரு பெரிய வெடி. சும்மா சிவகாசில இருந்து சிம்லா வரைக்கும் வெடிக்கு போகுது பாரு. நில்லுங்க. எங்க புறப்பட்டீங்க? யாரை வெட்ட போறீங்க? அண்ணன் தம்பி மாமா மச்சான் தாயா பிள்ளையா பழகிட்டு இப்ப நீங்களே வெட்டிட்டு சாக போறீங்களா? இதோட விளைவு என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? நீங்க வெட்டினா அவங்க சும்மா இருப்பாங்களா? பதிலுக்கு உங்களை வெட்டுவாங்க. ஜாதி சண்டை மத சண்டைன்னு நம்ம நாடு சீரழிஞ்சது பத்தாதா? பாஷை வேறையா இருந்தாலும் பாசம் ஒண்ணுங்கிறதுனாலதான் ஒட்டு மொத்தமா பாரதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம நாட்டை அந்நிய நாட்டுக்கு அடமான வைக்கிறதுக்காக உள்நாட்டு கலவரத்தை உண்டாக்குறான் இந்த வெத்தலை பெட்டி கவுண்டர். இவன் பேச்சை கேட்டு அவசரப்பட்டு போறீங்களே, கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கீங்க. தியாகி சுட்டு துடிதுடிக்க சாகடிச்சது வேற யாரும் இல்ல, இந்த அயோக்கியன் தான். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சட்டப்படி நடவடிக்கை நான் எடுக்கிறேன். வெச்சது வெடிகுண்டு இல்லைங்கோ, நம்மத்து போன பட்டாசு. இவ்வாறு அண்டர் அரஸ்ட். அம்மனி, கவுண்டரோட பவரும் செல்வாக்கை புரிய. அரஸ்ட். கவுண்டருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. சொல்ல அந்த அம்மனி கிட்ட. வண்டி எங்க இருக்கு? ஒரு இன்னைக்கு சுதந்திர தினம். தேசிய கொடியை ஏத்தாம இருக்க கூடாது. அதுக்கு பதவியில இருக்கிறவங்களோ பணக்காரங்களோ தேவையில்லை. நீங்க கூட ஏத்தலாம். வாங்க குழந்தைங்களா. ஹலோ, could I speak to Mr. Rajan IPS? Yes, speaking. ஹலோ, நான் தான். நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? முக்கியமான நாளா? போச்சு. என்னங்க, நாளைக்கு நம்ம கல்யாண நாளுங்க. மறந்துட்டீங்களா? போதும் போதும் போதும். எதுவும் சொல்லி சமாதானப்படுத்த வேண்டாம். இப்போ நீங்க இங்க வரீங்களா இல்ல நாங்க புறப்பட்டு வரட்டுமா? என்னங்க கிளம்பிட்டீங்களா? எல்லாமே அவசரம் தான். என்னாச்சு? எல்லாரும் ஏன் ஓடி வரீங்க? தீவிரவாதிங்க தீ வச்சதால நம்ம கிராமமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சுங்கயா. அந்த நெருப்புல உங்க சம்சாரமும் அவங்க அப்பா அம்மாவும் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க தம்பி, சாம்பல் ஆயிட்டாங்க. சார், எந்த பக்கம் போகணும்? சும்மா சொல்லக்கூடாதியா. ஜெயில இருக்கிற கைதிகளை தப்பிக்க வச்சுட்டு போலீஸ் எமோலத்துக்கு அனுப்பிச்சிட்டு நம்மள இந்த ரோகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம் நடக்குது. எல்லாம் இழுத்து பாரியா. இதை தள்ளிட்டு போக வேண்டியதுதான். என்னம்மா ஓலமட்டை உணர்ந்து கொடுக்குற? ஃபாரின் பாட்டில் வரும்னாங்க. யோ, பாட்டில் எல்லாம் பழசியா, இதான் லேட்டஸ்ட். இதுலதான் விஷயமே இருக்கு. இது உள்ளாரையா? என்னது பாப்பா பீப்பாவோட வருது? எங்களை அதுக்குள்ளார உட்கார வச்சு உருட்டிட போறீங்களா? என்னது?
ஐ கலையும் வருது, டச் பண்ணி ஊத்துமா. லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓஹோ, நம்ம இடத்துல நோக்கி போலீஸ் வந்துட்டு இருக்கு. அப்படியா? நீ போ, ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. போலீஸோட நடமாட்டே இல்ல. இனிமேலும் அவங்க இங்க வரக்கூடாது. இனிமே ஜாக்கிரதையா இருங்க. சார், ஆல்மோஸ்ட் நாங்க தீவிரவாதிங்க இருக்கிற இடத்தை நெருங்கிட்டோம் சார். லிசன் சார், ஐ திங்க் டெஃபினட்டா அவங்க அந்த மலைக்கு அந்த பக்கம் தான் இருக்கணும். ஹரியா, 2 டீம் பிரிஞ்சு வர்க் பண்ணு. சார், கோ ஃபாஸ்ட். கம் ஆன், குயிக் குயிக், கம் ஃபாஸ்ட். சீக்கிரம் வண்டி அடியா. கம் ஆன், கோ ஸ்ட்ரைட். கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. வேண்டாம். காலையில இருந்து சாப்பிடாம இருக்கீங்களே. வேண்டாம் சொல்றேன்ல. கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு வீடு வாங்க. கோபத்தை சாப்பாட்டுல காட்டாதம்மா. நீ இப்ப தூக்கி எறிஞ்சியே. இந்த சாப்பாட்டுக்காக உலகத்துல எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? மத்தவங்க கஷ்டத்தை பத்தி நீ பேசுறியா? கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றது, இத பொழப்பா வச்சிருக்கிற உனக்கு கஷ்டத்தை பத்தி என்ன தெரியும்? இத பார், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ என்ன சொல்றது? நாட்டுல நடக்கிற எல்லா வன்முறைக்கும் நீங்க தான் காரணம். உன் முகத்துல முழிக்க கூட நான் விரும்புறேன்.
உங்களை புரிஞ்சுக்காம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. போலீஸ், உங்க டிபார்ட்மெண்ட்ல எங்க மாதிரி ஆளுங்க மாட்டிக்கிட்டா எப்படி எல்லாம் லாடம் கட்டுறீங்க? லாடம் கட்டுறேன் அவனுக்கு கட்டுறேன். நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டா என்னென்னலாம் பண்றானுங்களோ அது ஒன்று பத்து செய்யலாம். லாடத்தை உன்னை கொன்ன இந்த கூட்டத்தை பிடிக்கிறதுக்காகத்தான் நான் இத்தனை நாள் உயிரோட இருந்தேன். இந்த கூட்டத்துக்கு நீயே தலைவின்னு நினைச்சு பாக்குறப்போ நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன்னு நினைச்சு வெட்கப்படுறேன். அப்பாவிகளும் அனாதைகளும் உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? அவங்க உடம்புல இருக்கிற உறுப்புகளை விட்டு பொழைக்கிறத விட உன்னோட உடம்பு விட்டு பொழைச்சிருக்க. நிறுத்திங்க, போதும். 3 முடிச்சு போட்டோங்கிற உரிமையில முறை தவறி பேசாதீங்க. அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? மாளவிகா, என்னடி ரெடி ஆயிட்டியா? கோவிலுக்கு போலாமா? என்னது இது, பூ கூட வச்சுக்காம இருக்க? பூ இன்னும் வரலம்மா. இரு, நான் எடுத்து தர்றேன். என்னம்மா இது, வெச்சு பூ எடுக்கூடாதுமா. சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஜம்மன் இருக்கு அம்மனி. அட இரு அம்மனி, அவசரப்படாத. பூ வாங்கிட்டு வரவங்க அம்மா வெளியே வந்தாங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாரு. அட சட்டுன்னு காவ திறந்து பாரு. எங்களை பத்தி நீ கவலைப்படாதடி, ஒன்ன நீ காப்பாத்திக்கோ. நீ ஓடி போயிடுறீ, போயிடும். அழக்கூடாது, அவனுக்கு மோத மாட்டானுங்க. அவனுக்கு மோத மாட்டான் சொன்னாதான் மோதுவானுங்க. மாளவிகா, அவசரப்படாத அம்மனி, நான் அப்போ சொன்னேன் கவுண்டனுக்கு கொஞ்சம் கௌரவி ஜாஸ்தின்னு. நீ தான் கேட்க மாட்டேன்னுட்டு. போன்ற காக்கி சட்டையை விட என்ற கதை சட்டைக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. என்ற பவர் பார்த்து இல்ல என் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம்டா. பார்க்கலாம் அம்மனி. டேய் வாங்கடா. போலீஸ் ரத்தம் இப்படி பொங்குது. போலீஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. போன்ற புருஷன் இருக்கானுங்க, நம்மளும் காலில் வச்சு மோதி கதையை முடிச்சிட்டாங்க. கவுண்ட மேல கை வச்ச கை தெரியணும் இல்லை. பொம்பளை ஆச்சுன்னு விட்டுட்டு போறேன், இல்ல சுட்டுட்டு போயிடும். ஒரு சுடுறது எனக்கு ரொம்ப நேரமாகாது. இதெல்லாம் இருந்து நீ அனுபவிக்கணும் இல்லை, அதான் விட்டுட்டு போறேன். சத்தமெல்லாம் கொளுத்து போடுற. ஆமா, சாம்பலை மட்டும் எடுத்து கூவத்தை கரைச்சு பாருங்க அம்மனி. மாளவிகா, கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த அநியாயத்தை பாத்தீங்களா சார்? எனக்கு எல்லாம் தெரியும். தியாகியா லாக்கப்ல அடிச்சு கொண்டுட்டியாமே. போலீஸ் டிபார்ட்மெண்ட பத்தி மக்கள் என்னமா நினைப்பாங்க? அதுக்காக தான் அந்த சஸ்பெண்ட் ஆர்டர். சார் உண்மை என்னன்னு? உண்மை என்னன்னா, யாரைய சுட்டு கொன்னது கவுண்டர் தாமா. என்ன பண்றது? கவர்மெண்ட்டை விட கவுண்டர் அதிகமா பணம் தராரு. அவருக்கு நாங்க விசுவாசமா இருக்கணும் இல்லையா? அட பாவிங்களா, சட்டம் ஒழுங்க பாதுகாக்க வேண்டிய நீங்களே இப்படி உண்மையை குழி தோண்டி புதைச்சிட்டு அக்கிரமக்காரங்களோட கை கொத்து போறீங்களே. நீங்களாம் ஒரு அரசாங்க அதிகாரிங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? யோ ஐஜி வாயா. ஏய்
என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி. நான் போறேன். நில்லுங்க. எங்க போறீங்க? உங்க குடும்பத்தையும் ஊரையும் நாசப்படுத்தின ஒரு சட்டப்படி தண்டிக்கிறதுக்காகவா? இருட்டுல தொலைச்ச சட்டத்தை வெளிச்சத்துல தேடி கிடைக்காம தான் நாங்க விட்டத்துல தொங்குற வவ்வாலா காட்டுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த குத்தமும் செய்யாது நீங்க போய் கூண்டில் நிக்கணுமா? பதிலே சொல்லாம போயிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? நீங்களும் எங்களை குற்றவாளின்னு நினைக்கிறீங்களா? நாங்க உங்க நல்லதுக்காகத்தான் சொல்றோம். நாங்க இவ்வளவு சொல்லி நம்பல. இந்தாங்க பேப்பர் பாருங்க. எங்க கோபத்துக்கு காரணம் தெரியும். நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், நீங்களே குற்றவாளின்னு உங்களை பத்தி உங்க சட்டமே இதுல விளாவறிய சொல்லுது. கடமையை கரெக்டா செஞ்சதுக்கு அரசாங்கம் கொடுத்த ப்ரமோஷன் இது. தனிப்பட்ட முறையில உங்களாலேயோ உங்க சட்டத்தாலேயோ அவனுங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட எங்களோட சேர்ந்தா அந்த அக்கிரமக்காரங்களை உருத்தெரியாம ஆக்கிடலாம். நாங்க சொல்றத சொல்லிட்டோம். இதுக்கு மேல இங்க இருக்கிறதா போறதான்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். இனிமே உங்க கூட நானே இருப்பேன். அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நாம ஃபாலோ பண்ணோம். இப்ப சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? தப்புதான். சட்டத்துக்கு முன்னாடி தப்புதான். எஸ், இட் இஸ் a mistake. Stop it, Mr. ராஜன். இவங்க மேல எந்த தப்பு இல்ல. நாட்டுல நடக்கிற எல்லா அக்கிரமத்துக்கும் நீங்க தினம் சொல்லிட்டு அடிக்கிறீங்களே, அந்த ஐஜியும் அவங்க கூட்டமும் தான் காரணம். நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது அவங்கள தான். I don't want any more explanations. இவங்க எவ்வளவுதான் நல்லது பண்ணிருந்தாலும் சட்டப்படி இவங்க குற்றவாளிங்க தான். அட என்னங்க உங்க சட்டம் துரு பிடிச்சு ஊந்துட்டு இருக்குதுப்பா. இங்கிலீஷ்கார இரவல் கொடுத்த சட்டத்தை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கிறீங்க நீங்களும் உங்க சட்டமும். என்ன பாக்குறீங்க? பதவி சொகத்துக்காக பல பேர் செத்தாலும் பரவாயில்லன்னு வன்முறையை தூண்டுற அரசியல்வாதிங்க. அதிகாரம் கையில இருக்கிறதுனால அடுத்தவன் சொத்தை கூட விட்டு வைக்காத ஊழல் அதிகாரிங்க. கலப்படம், கடத்தல், கற்பழிப்பு, விபச்சாரம்னு பண்றத பண்ணிட்டு பழி அடுத்தவன் மேல போடுற பணக்காரங்க. இவங்களுக்கு உங்க சட்டத்துல பேரு விஐபி தானே சார்? தீவிரவாதிங்க பிறக்கிறதில்ல சார். இவனுங்க மாதிரி ஆளுங்களால உருவாக்கப்படுறானுங்க. துப்பாக்கியை தூக்கிட்டா மட்டும் பிரச்சனை தீந்துருமா? யாரோ செய்யற குற்றத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு சாகிறது போலீஸ்காரங்களும் நீங்களும் தான். இந்த உயிர் வழியெல்லாம் தேவையா? நீங்க நல்லவங்கன்னு மக்களுக்கு தெரியாத வரைக்கும் உங்க பேரை சொல்லி குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்கணும்னா நீங்க சரணடைகிறது தான் சரியான வழி. ஓகே, நாங்க சரணடைறோம். ஆனா உண்மையான குற்றவாளிங்க யாருங்கிறதுக்கான ஆதாரம் எங்க கிட்டதான் இருக்கு. ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்து செய்ய முடியாத கடமையை இந்த கூட்டத்துல இருந்து செஞ்சேன். நான் செஞ்சது சரியோ தப்போ எனக்கு தெரியாது. எனக்கு வேற வழியும் தெரியல. ஆனா இந்த அப்பாவி ஜனங்களை காப்பாத்துங்க. இத உங்க மனைவிங்கிற உண்மையில கேட்கல, அக்கிரமக்காரங்களால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணா கேட்கிற. எனக்கு என்ன தண்டனை வேணாலும் வாங்கி கொடுங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க ப்ளீஸ். டிஜிபி நாங்க சந்திக்க முடியுமா? நிச்சயமா. நீங்க நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு நீங்களே டிஜிபியை நேரடியா சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சார், ஒரு ஹாப்பி நியூஸ் சார். எஸ், தீவிரவாதிகளா சரணடைய ஒத்துக்கிட்டாங்க சார். அப்படியா? ஆமா சார். வெரி குட். அவங்க எல்லாம் உங்களை நேர்ல வந்து சந்திக்கணும்னு சொல்றாங்க சார். ஐ சி. அவங்கள ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு வந்துடுறேன். மத்தெல்லாம் நேர்ல வரேன், பேசிக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். மோஸ்ட் வெல்கம். மிஸ்டர் ராஜன், உலகத்துல யாருமே சாதிக்க முடியாத சாதனையை நீங்க உங்க அன்புனால் நடத்தி காட்டியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த உங்க மனைவியே மாளவியா ஐபிஎஸ் அவர்களை நான் ரொம்பவும் பாராட்டுறேன். she is really great. Yes daddy, you're 100% correct. பாராட்ட வேண்டியது என்ன இல்ல சார், அவங்கள. நீங்கெல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி தான் குற்றவாளிங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க எந்த குற்றமும் செய்யல. உண்மையான குற்றவாளிங்க சட்டத்துக்கு பின்னாடி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வர வேண்டியது எங்களுடைய கடமை. இனிமே இது உங்க இடம். இங்க நீங்க சுதந்திரமா வாழலாம். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. வாங்க,
சந்தோஷமா இருங்க. கூடிய சீக்கிரமே சிஎம் பார்த்து இவங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுக்க சொல்றேன். வணக்கம் டிஜிபி சார். ஆட்டம் முடிச்சு ரொம்ப நேரம் இருக்கும் போல இருக்கு. இன்னும் குப்புன்னு இருக்குது. கட்சி போட்டு கப்புன்னு தொடச்சிக்கங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷன் முன்னாடி ஒன்னா சேர்ந்திருக்காங்கல்ல, அதான் பயங்கர பாதுகாப்போட ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. யூ பிளடி ஸ்கவுண்டரல்ஸ். இன்ஸ்பெக்டர், இவங்களை உடனடியாக அரெஸ்ட் பண்ணுங்க. வாட்ஸ் ராங்? கவுண்ட் சொல்லட்டுமா? அரஸ்ட். வாட் இஸ் திஸ்? தட் இஸ் போலீஸுங்க. திஸ் இஸ் கவுண்டர் ஸ்டைலுங்க. டிஜிபி சார், பவர் பறிப்பு ரொம்ப நாள் ஆச்சு. இவங்க எல்லாம் நம்ம செட்டப் போலீஸ். இத பாருங்க, உங்களெல்லாம் கடத்திட்டு வந்து தவறான வழியில பயன்படுத்தி பணம் சம்பாதிச்சாங்கன்னு ஒரே ஒரு எழுதி கொடுங்க போதும். ஸ்டாப். அடுத்து நிறுத்துங்கப்பா. கோஷம் போடுறது உங்களுக்கு வந்துச்சா? இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவா எடுத்துருங்க. இல்ல கவுண்டர் துபாய் கண்ணாமல முடிவு எடுத்துரும். ஆமா. யோ கவுண்டர, ஓ மாதிரி அத்தனை கவுண்டருங்களை நான் பார்த்திருப்பேன். டே, இவங்களை கொண்டு போய் அடைச்சு வைங்கடா. எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டேன். நைட் 12 o'clock லைட் ஆஃப் ஆன உடனே இங்கேருந்து நம்ம தப்பிச்சிடணும். ஓகே? டன்.
என்னடி பாக்குறேன்? கவுண்டர் எப்படி இருக்காங்க? இந்த கவுண்டனுக்கு ஏறு பிடிக்கவும் தெரியும், ஏகே பாட்சன் தூக்கவும் தெரியும். ஊரை ஏமாத்தான் மிலிட்டரியில தப்பிச்சு வந்தேன். நான் பிறந்த உடனே அம்மாவை ஏமாத்தினேன், வளர்ந்த உடனே அப்பாவை ஏமாத்தினேன், படிக்கும்போது ராஜாவை ஏமாத்தினேன், கொஞ்ச நாளா என் நண்பர்களை ஏமாத்திட்டு இருந்தேன். இப்போ இந்த உலகத்தையே ஏமாத்திட்டு இருக்கேன். நீ உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா உண்மையை ஏமாத்த முடியாதுடா பொறுக்கி. என்னை யார் ஏமாத்தி தப்பிச்சு போக நினைச்சாலும் இப்ப நான் இதை பிரஸ் பண்ண உங்களுக்கும் அதே நிலைமை தான். கொஞ்ச நேரம் உங்களை கஷ்டப்படுத்தினா அவன் கையில இருக்க என்னோட பேப்பர்லாம் கொடுத்துருவான்னு உங்களை விட்டு வச்சிருக்கேன். அவன் ஆதாரத்தெல்லாம் கொடுத்துட்டானா அவனை மட்டும் இல்ல உங்களையும் சேர்த்து விட்டுருவேன். நோ, முடியாது. இல்லைன்னா நீ இங்கிருந்து போயிடு. வேண்டாம். கௌரி,
ஏயா உண்மையா கொலை செஞ்சவன் கொள்ளை அடிச்சவனுக்கு பூரா உடந்தையா இருந்துட்டு இப்படி நிரபராதிகளை பழிய போடுறிய நீ எல்லாம் ஒரு ஐஜி. ஏன் இன்ஸ்பெக்டர் நல்ல ஏன் ரொம்ப உணர்ச்சி வசப்படுற? நாங்க என்னடா உன்னை குறுக்கு வழியில ஐஜாக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். எங்க வண்டவாளங்களாம் எடுத்து வெளியில விட்டுட்டு இருக்க. ஐஜியாவா? என்னையவா? என்ன சார் சொல்றீங்க? ஐயோ என்ன கோல்டா? அவருடைய வன்முறை சம்பவத்தை நேரில் பார்த்தவன் மட்டுமல்ல, பர்சனலாக பாதிக்கப்பட்டவனும் கூட. கணம் கோட்டாரோடு தீர்வு விசாரித்து தகுந்த தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிக்கிறான் பார், ஊர்ல இருக்க தங்கத்தை பூரா ஒன்னா உருக்கி உத்தராச கொட்டையில ஒரே மாலையா செஞ்சு தொங்க விட்டுக்கிட்டு இது போக வாயில லிங்கத்தை வேற வச்சு எடுக்கிறா. நீ உள்ளவா, வாய்க்குள்ள எத்தனை லிங்கம் இருக்குன்னு வெளியில கக்க வைக்கிற ஒண்ணு. கோடிக்கணக்கான ரூபாயை லஞ்ச பணமா வாங்கி அந்நிய நாட்டுல முதலீடு பண்ணி இந்த நாட்டோட பொருளாதாரத்தை சாகடிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த நாட்டு மக்களோட வரிப்பணத்துல முக்கால்வாசிய இவனுக்கு சம்பளமா வாங்கி திக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் அரசியல்வாதி விட கேவலமானவனுங்க. டிஜிபி சப்போர்ட் இருக்குங்கிற தைரியத்துல கோர்ட்ல எவ்வளவு திமிரா பேசுறான் பாத்தீங்களா? நாங்க தான் குற்றவாளிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் தானே கண்ணு, அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது. அது உங்க தலையெழுத்தியே மாத்த போகுதுரா. அப்ஜெக்ஷன் யுவர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள குற்றவாளிங்கிறதுக்கு ஆதாரம் இதுல இருக்கு. தயவு செஞ்சு உங்களை காப்பாத்துங்க. யுவர் ஆனர், இவங்களை விடுதலை பண்ண முன்ஜாமீன் ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். சார், பணம் போதும் சட்டத்தை பணமாக்குறதுக்கு. செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி வழியில குறுக்க வந்து நிக்கிறீங்களே, வழி விடுங்க. முடியாதா? ஏய், ஏத்துடா வண்டிய. அனாத நாய்ங்க, எத்து ஒளி. இந்த மாதிரி கேட்டு பசங்க இந்தியாவுக்கு தேவையில்லை. இது